பொதுவாக மனிதர்கள் எப்பொழுது மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்று பார்த்தால், நன்றி உணர்ச்சி இல்லாத மனிதர்களோடு பழகுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய மனசோர்வுக்கு ஆளாகிறார்கள் என்று உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பொதுவாக நன்றி என்கிற வார்த்தையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம், அல்லது நன்றி என்ற வார்த்தையை கூட நாம் பல நேரங்களில் சொல்லுவதில்லை. நன்றி என்றால் தெரியாதவர்கள் அல்லது அறியாதவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள். நம் குடும்ப உறவுகளிடம், நண்பர்களிடம் கூட இந்த நன்றி உணர்ச்சியை நாம் பெரிதாக காட்ட வேண்டி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் என்று நெப்போலியன் ஹில் என்கிற உளவியல் சிந்தனையாளர் சொல்லுகிறார். எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எது ஒன்றும் நீங்கள் உங்களுடைய உழைப்பால் மட்டும் இங்கே கிடைத்து விடவில்லை. உங்கள் உழைப்பு அல்லாமல் எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்கிற பொழுதுதான் உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பீர்கள். நாம் ஒரு தெருவிலே சொல்லுகிறோம், ஒருவரிடத்திலே ஒரு முகவரியை கேட்டு அவரிடத்திலே நாம் வழி கேட்கிறோம். அவர் சொல்லுகிற போது அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். அந்த நன்றியை அவர் கேட்பதால் அவருக்கு ஒன்றும் பெரிதாக வந்துவிடப் போவதில்லை. ஆனால் அந்த ஒரு வழியை நாம் கேட்டு முடித்தவுடன், நாம் நன்றி சொன்னவுடன் நமக்கு ஏற்படுகிற அந்த மன ஆறுதல் இருக்கிறது அல்லது மன மகிழ்ச்சி இருக்கிறது, அதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிறிய விஷயத்திற்கே நாம் நன்றி என்று சொல்லுகிற பொழுது, நன்றி உள்ள மனிதர்களாக இருக்கிற பொழுது நாம் மனமகிழ்வோடு இருக்கிறோம். அதே போல மற்றவர்கள் செய்கிற வேலை, இது குடும்பமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நமக்கான ஒரு பங்களிப்பை, நமக்கான ஒரு நல்ல வகையில் செய்கிற பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, நன்றி உணர்ச்சியோடு அவர்களோடு நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. எனவே எப்பொழுதும் நன்றி உள்ள மனிதர்களாக, நன்றி உணர்ச்சி மனிதர்களாக இருங்கள். நன்றி உணர்ச்சி இல்லாத மனிதர்களோடு பழகுவது என்பது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய மன மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு தருணமாக அது மாறும் என்பதைத்தான் உளவியல் சிந்தனையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்.